ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் விலாக். அத்விக்குட்டி ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் எப்படிலாம் இருக்கான், அவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு கார்டனை எட்டு பார்த்துட்டு தண்ணியெல்லாம் செடிகளுக்கு ஊற்றிட்டு அப்படியே அத்விக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரப்போகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் இப்படி தாங்க என்னோட ஷெட்யூல்ஸ் போகும். ஸோ ஈவினிங் வெசல்ஸ் ஏதாவது இருந்தால் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீனாக வச்சுருந்தா தான் மட்டும்தான் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவன் வரத்துக்கு முன்னாடி நான் லெமன் ஜூஸ் போட்டு வைக்கலான்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து லெமன் எடுத்து லெமன் ஜூஸ் போட போகிறேன். ஸோ எப்போதும் வந்த உடனே ஜூஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்த உடனே கொடுத்துருவேன். அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு உடனே ஜூஸு அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். பனானாஸ்லாம் போட்டு வெனிலா மில்க் ஷேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் பனானா பால், பேரிச்சப்பழம், கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு வெனிலா எசன்ஸ் போட்டு நான் செஞ்சு கொடுத்துருவேன் மில்க் ஷேக்காக. நெக்ஸ்ட்டு இப்போது என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா வடை ரெடி பண்ணி தரப்போகிறேன். அதுக்கு மாவு உளுந்து மாவு அரைச்சி வச்சிட்ருக்கேன். ஸோ இட்லி மாவு அரைக்கும் போதே நான் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தனியாக ஊற வச்சு அரைச்சி அத்விக்காக வடை சுட்டு தரதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மெதுவடை தாங்க ரெடி பண்ண போகிறேன். உளுந்த மாவு மட்டும் நல்லா கிரைண்டரில் அரைச்சிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மாவு அரைக்கிறதுனால நான் உளுத்து கிரைண்டர்லேயே அரைச்சிக்கிறேன். இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா சாப் பண்ணிக்கோங்க, பொடிசாக நல்லா அரிஞ்சிக்கோங்க. அதை மாவில் வடை சாப்பிடும் போது அவங்களுக்கு எடுத்தே போடக்கூடாது, அந்தளவுக்கு நல்ல பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எனக்கு எங்கள் அம்மா ஸ்கூல் விட்டு வரும்போது நிறையா கேப்பங்கிழங்கு கஞ்சி, கேப்பங்கிழங்கு உருண்டை செஞ்சு கொடுப்பாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க கேழ்வரகு மாவில். அதெல்லாம் நாங்கள் எப்படி சொல்கிறது, சாப்பிடுவோம், பட் பிடிக்காமல் சாப்பிடுவோம். பட் அதுதான் சத்துன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. சரி நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுத்து பழக்கலான்னா அவங்க இன்னும் பழகவே மாட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு அதை வித்தியாசமாக கொண்டு வரணும். ஸோ சுண்டலை பேட்டிஸ் மாதிரி செஞ்சு தர்றது, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, ஃபேன்சியான டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அந்த மாதிரி செஞ்சு தரணும். ஸோ இன்றைக்கி வடை தாங்க செஞ்சு தரேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்னெல்லாம் உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த அஜரிப்பட்டியில் தாங்க எடுத்து யூஸ் பண்ணுவேன். நிறையா மசாலாஸ்லாம் இதில் தான் வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு கலந்துக்கோங்க, கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கடலெண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் வாங்குறது கிடையாது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் அது ஆப்ஷனல் தான். சம்டைம்ஸ் நிறையா பட்ஜெட் கரெக்டாக நிறையா இருந்துச்சு, நமக்கு க்ரோசரிக்கு எக்ஸஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஆலிவ் ஆயில் வாங்குவேன். அதர்வைஸ் கிரவுண்ட்நட் ஆயிலே யூஸ் பண்ணிப்பேன், இல்லைனா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் நல்லது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி, அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அதனால தான் எக்ஸஸாக எண்ணெய் ஊற்றி அதிலே செஞ்சுடுவேன். இன்றைக்கி செஞ்சேன்னா இந்த எண்ணெயை இன்றைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிடுவேன், இல்லைனா மறுநாள் காலையில் வரைக்கும் வச்சுருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், 2 நாள் 3 நாளாக வச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒன்ஸ் பொரிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறனோ யூஸ் பண்ணலையோ அது கீழே ஊற்றிடுவேன். ஸோ 1 டே தான் அதுக்கு கணக்கு. ஸோ இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். நான் கையாலே வடை போட்டு எடுத்துருவேன். பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, தொட்டு நம்ம மாவை எடுக்கும் போது கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரும். ஸோ அதை ரவுண்ட் பண்ணிட்டு கையாலே நல்லா ஓட்டை போட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். ஸோ இது எப்படி ஓட்டை போடுறன்றதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் ஓட்டை போட்டு எண்ணெயில் போடணும். ஒவ்வொரு மாவு எடுக்கும் போது விரலை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுங்க. அப்போ தான் ஒட்டமாக அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக ஓட்டையாக வரும்.
ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து வடை ரெடி பண்ணிட்டோம். அத்வி ஸ்கூலை விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்தோடனே பசிக்குதுன்னா எடுத்து கொடுக்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு லேட் ஆகும். ஸோ அவங்க பசியை வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் பசங்களுக்கு முன்னாடியே செஞ்சு வைக்கிறது பெட்டரு. ஸோ அதுக்கேற்ற தேங்காய் சட்னி நான் வந்து அரைக்க போகிறேன். தேங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துப்பேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும். அரைச்சிட்டோம்னா நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் என்ன ஸ்டைலில் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சட்னியும் வடையும் ரெடி ஆகிடுச்சு. தாளிக்கெல்லாம் இல்லை, ப்ளெயினாக அப்படியே அதை வந்து தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். நான் அத்வியை குட்டியை கூப்பிட்டு போகிறேன். அத்விக்குட்டிக்கு பருப்பு வடையை விட மெதுவடை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டோனட் மாதிரி இருக்குல்ல டிசைன், பார்க்குறதுக்கு ஓட்டை வடை, அது அப்படி தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. டோனட்ஸும் ரொம்ப பிடிக்கும். வடையுமே இந்த வடை மெதுவடை நல்லாவே சாப்பிடுவான். ஸோ நாங்கள் 2 பேரும் சர்வ்ஸ் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். அவனை படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேட்டிங் அனுப்பணும். அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க அப்பா ஆஃபீஸை விட்டு வந்த உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெடி ஆகிட்டாரு, பேண்ட்லாம் போட்டுட்டு கைக்கு ஸ்லீவ்ஸ்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான், நாங்கள் ஸ்கேட்டிங் போய்ட்டு செம்மையாக ஓட்டிகிட்டு வருவோன்னு கிளம்பிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகான இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரதி சமையல் விளாக்ஸ். நிறைய பேர் என்னோடய வீடியோ தம்ப்நெயில் சூப்பராக இருக்குது, வீடியோ ஷேரிங் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.